வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர். நாளைக்கான மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வியூ நம்ம பார்ப்போம். நம்ம குடுக்கக்கூடிய இந்த வியூ அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக வேண்டி மட்டும் தான். என்னுடைய பர்சனல் வியூ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி நாம ஒரு அனலைஸ் பண்றோம். அவ்வளவுதானே தவிர, இது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது நீங்க தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். நம்ம குடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள இது நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைசர கேட்டு நீங்க பை செல் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்தபடி நாம பை செல் ரெக்கமெண்டேஷன் நம்ம பண்றதில்ல. மார்க்கெட் 100% ரிஸ்க் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 24,600ல இருந்து மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் ஆனா இங்கிருந்து டுவர்ட்ஸ் மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம்னு நான் சொல்லியிருந்தேன். 24,600ல இருந்து அது டுவர்ட்ஸ் என்னாச்சுன்னா 26,100 வரைக்கும் மேல வந்துருச்சு. சூப்பரான ஒரு மூவ்மெண்ட். பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் நமக்கு இப்போ காத்திருக்கு. என்னன்னா, இந்த 26,100ல பார்த்தீங்கன்னா, ஒரு பை செல் மாறி மாறி உங்களுக்கு ஒரு சைட்வேஸ்ல தான் மார்க்கெட் கீழ இறங்குச்சு. தொடர்ந்து கீழ தான் இறங்குது. ஆனா இறங்குறதே தெரியாத அளவுக்கு மார்க்கெட் கீழ இறங்கிடுச்சு. நமக்கு இப்ப என்னன்னா, ஒரு 400 பாயிண்ட் கீழ இறங்கி 25,700 அப்படிங்கிற சப்போர்ட்ட எடுத்து இப்போ மார்க்கெட் 25,800ல க்ளோஸ் ஆயிடுச்சு. 25,800ல க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப ஃபர்தர் என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த ட்ரெண்ட் லைன மட்டும் வரைஞ்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருமா? ஓகே, இந்த சப்போர்ட்டையும் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தரா மேல போயிடும். அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட முடியுமா? கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பாட்டம்ல இருந்து ஒரு சப்போர்ட் லைனை பிடிச்சு நான் ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருக்கேன். இப்ப வரைக்கும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க, இந்த சப்போர்ட் லைனை உடைச்சுதான் மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கு. தெரியுதுல நான் என்ன சொல்லுறேன்ட்டு? இங்க இருந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் லைனை அப்படியே கொண்டு வரேன். எங்க எல்லாம் உங்களுக்கு ரெக்கவரி ஆயிருக்குன்னு பாருங்க. 24,600ல இருந்து திரும்ப ஆரம்பிச்சது. 25,000ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறான் மறுபடியும். இங்கிருந்து அப்படியே ரைஸ் ஆயிட்டு மறுபடியும் இங்க என்ன பண்றான்னா 25,200ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி திரும்ப கீழே இறங்கியிருக்கான். அகைன் 25,050 அந்த சப்போர்ட் எடுத்து மறுபடியும் புல் பேக் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா 25,500ல ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அங்கிருந்து டுவர்ட்ஸ் என்ன ஆச்சு, நமக்கு 26,100 வரைக்கும் மேல போயிடுச்சு. இப்போ என்னன்னா, இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 26,100 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அங்கிருந்து கீழே இறங்கி இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கிராஸ் ஓவர் கீழே நடந்துருச்சு. அதுதான் 25,850 அந்த ரேஞ்சில் ஒரு செல்லிங் ஃபார்ம் ஆயிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எங்க 25,700ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்ப நமக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கிராஸ் ஓவர் வரணும். இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சு மேல வரணும். அதுதான் இந்த லைன் நான் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த லைனுக்கு மேல ஓரளவுக்கு கிராஸ் ஓவர் நடந்துருச்சுன்னா மேபி அது 25,900 அல்லது 26,000க்கு மேலேயோ ஒரு ஸ்ட்ராங்கான கிராஸ் ஓவர் புல்லிஷ்ல க்ளோஸ் வச்சதுன்னா மட்டும்தான் ஃபர்தரா நமக்கு என்ன ஆகும்னு கேட்கிறீங்கன்னா, அது டுவர்ட்ஸ் மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது என்னுடைய பர்சனல் வியூ தாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா அது கீழே இறங்கலாம். மறுபடியும் கூட இந்த சப்போர்ட்டுக்கு போறதுக்கோ அல்லது மறுபடியும் கூட இந்த ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் கூட கீழே இறங்கலாம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த லெவல்ல இருந்து 25,800ல இருந்து அது டுவர்ட்ஸ் 25,900 கிராஸ் பண்ணி 26,000க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான கிராஸ் ஓவர் நிக்கணும். 26,000க்கு மேல புல்லிஷ்ல க்ளோஸ் வச்சதுன்னா மட்டும் நாம என்ன பண்ணலாம், ஃபர்தரா அது டுவர்ட்ஸ் மேல போறதுக்கு வாய்ப்புகள் நாம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்ல, ஒருவேளை இங்கிருந்து எங்க நம்ம 25,800ல இருந்து 25,800ல இருந்து மறுபடியும் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி கீழே இறங்குறான்னு வச்சுப்போம். புரியுதுல என்ன சொல்லுறேன்ட்டு? இங்கிருந்து என்னோட ஒரு 200 பாயிண்ட் மேல போய் அது பிரேக் பண்ண முடியாம ஒருவேளை செல்லரோட பிரஷர்னால கீழே இறங்குதுன்னா நம்ம கூட கீழே இறங்கலாம். எப்படியும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது இப்போ நமக்கு இந்த லெவலுக்கு மேல கிராஸ் வைக்கணும். கிராஸ் வச்சா மறுபடியும் கூட இந்த லெவலுக்கு அது வரலாம். எங்க 26,100க்கு ஒரு ஹையை மறுபடியும் கூட ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி கன்சாலிடேஷன் கிரியேட் பண்ணி அது பிரேக் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண வரோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு எந்த மாதிரியான ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், அதுலயும் எஃப்ண்டவா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்
கேட்குறாங்க அவங்களுக்காக ஒரு ஸ்டாக். இப்போ நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு பிரேக் அவுட் ஆகுற மாதிரியான ஒரு வியூ எனக்கு தெரியுது, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கேன். இதை நான் ஏன் எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, டிவிஎஸ் லேப் அப்படிங்கிற ஒரு யூனிட் ஸ்டாக்ஸ் நான் ஜஸ்ட் ஒரு வியூ நான் கொடுக்குறேன். 6593 இப்போ இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கடந்த 2005 நீங்க பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு லாங் கன்சாலிடேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது. மிகப்பெரிய ஒரு லாங் கன்சாலிடேஷன். சின்ன ஒரு வேல்யூல இருந்து இன்னைக்கு 6500 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேல்யூ. 1.25 லட்சம் கோடிக்கு மேல இதோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஃபார்மா செக்டர் தான் டிவிஎஸ் லேப் அப்படிங்கிறது. ஸோ மேபி இந்த மந்த் வந்து உங்களுக்கு அக்டோபர் மாசம் இல்லைங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்ல க்ளோஸ் வச்சுன்னா வரக்கூடிய மாசமும் கூட, ஏன்னா இந்த மாசம் பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்ல தான் இருக்கு இந்த கேண்டில். அப்போ வரக்கூடிய மாசமும் கூட உங்களுக்கு என்னவா இருக்கலாம், ஒரு புல்லிஷா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது இன்னமும் கூட ஒரு 2-3 மாசங்கள் வந்து மந்த்லி கேண்டில்லே உங்களுக்கு ஒரு புல்லிஷோட கண்டினியூஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலாம். அப்படி மாதிரி ஒரு வியூ எனக்கு தெரியும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதோட டெக்னிக்கல் வந்து இதுதான், வேற ஒன்றும் இதுல நான் சொல்றதுக்கு இல்லை. இப்போதைக்கு 6595 இப்போ க்ளோஸ் வச்சிருக்கு. ஒருவேளை இந்த சப்போர்ட் உடைச்சதுன்னா 6500 உடைச்சு கீழே வந்துச்சுன்னா மேபி வந்து அகைன் வந்து 6300 கூட வரலாம், இல்லை 6250 கூட டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2 வகையான வியூ நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. 6500 உடைச்சதுன்னா கீழே இன்னமும் கூட டுவோர்ட்ஸ் வந்து 6300 1250 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாம இந்த 6700க்கு மேல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம் கிடைச்சதுன்னா அது டுவோர்ட்ஸ் வந்து 6800 அல்லது 7000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு கூட வந்து ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஃபார்மா ஸ்டாக்ஸ் பிளஸ் வந்து F&O ஸ்டாக்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். F&O ஸ்டாக் ஆப்ஷன்ல கூட இது வந்து இந்த ஸ்டாக் இருக்கு. இப்போ 6600 வச்சுப்போமே, ஓகே, 6600 இருக்கு. மேபி இது வந்து டுவோர்ட்ஸ் 6750 அல்லது 6800 7000 எல்லாம் ரீச் ஆகுதுன்னா சூப்பரான ஒரு மூமெண்டம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ல. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்றவங்க அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, நமக்கு அது வேண்டாம். பட் இந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் வந்து இந்த ஸ்டாக்ல எனக்கு தெரியுது, அவ்வளவுதான், நான் வேற ஒண்ணுமே சொல்லல. ஸோ இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் இந்த ஸ்டாக்கோட டைரக்ஷன் எப்படி இருக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்கு. மேபி இங்க பாருங்க, இப்போ இந்த ரேஞ்சில் இருந்து 6600 இருந்து நமக்கு ஜஸ்ட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு க்ளோஸ் வைக்கணும், வச்சதுன்னா டெஃபினட்டா வந்து ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். எங்க 6700க்கு மேல கிராஸ் வைக்கணும், வச்சதுன்னா கண்டிப்பா ஒரு மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஹையை வந்து பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எவ்வளவு 7000 அப்படிங்கிற ஹையை வந்து டபுள் பட்டமா வரும்போது ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா திரும்பவும் அது கிராஸ் ஓவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இது வந்து லைக் 7000 F&O செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்குன்னா 12 ரூபா இருக்கான். இதோட 1 ரூபாய் ஏறுனா கூட 100 rupees வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். 1 rupee ஏறுனா 100 rupees லாட் சைஸ், இதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இதோட லாட் சைஸ் வந்து 100 rupees, அதை நான் சொல்ல வரேன். இப்போ 7000 கால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 12 ரூபா இருக்கு. ஒருவேளை அது வந்து இப்போ 6700 இருந்து உங்களுக்கு மேபி டுவோர்ட்ஸ் மேலே ஏறுதுன்னா 6800 இல்லைன்னா 7000 போகும்னா இதோட வேல்யூ உங்களுக்கு ரைஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், இம்பார்ட்டன்ட் அலர்ட் என்னன்னா, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல வந்து கமிங் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படி சொல்லுவேன்னா, ஒரு சிலர் வந்து தெரியாம எடுத்துருவாங்க. இது நான் வந்து ஒரு அலர்ட்டுக்காக நான் சொல்றேன். தயவு செஞ்சு ஸ்டாக் ஆப்ஷன்ல வந்து என்ட்ரி எடுக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா எக்ஸ்பைரி நெருங்கிட்டு இருக்கு. ஸோ டியூஸ்டே வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால பெட்டர் வந்து என்ன பண்ணலாம்னா, எம்ஐஎஸ்ல இன்ட்ராடேல ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம். அப்படி இல்லை சார் அடுத்த மாசத்தோட எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய சாய்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய மார்ஜின், உங்களுடைய கேபிட்டல் எல்லாமே வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா, இப்போ ஒரு வேளை வந்து டிவிஸ்ல கீழே இறங்கிச்சுன்னா ஒரு 200 கிலோவும் இறங்கலாம், மேலே ஏறினாலே ஒரு 300 ரூபா போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஈக்விட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து நீங்க உங்களுடைய பர்சனல் அட்வைசரை நீங்க வந்து கன்சல்ட் பண்ணி தான் நீங்க
அந்த டிசிஷன் எடுக்கணும். மற்றபடி வந்து இதோட ஃபண்டமெண்டலா என்னென்ன விஷயங்கள் யோசிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இதோட சேல்ஸ் எப்படி இருக்கு, ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட்டும் இது உண்டான சேல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நல்லாவே ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதோட பேலன்ஸ் ஷீட் நீங்க பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஈக்விட்டி கேபிட்டல் எப்படி இருக்கு, கையிருப்புகள், கடன் வாங்குறது ஒண்ணுமே இல்லை, கடன் வந்து ஒண்ணுமே இல்லை இவங்ககிட்ட. ஏன்னா 1,75,000 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும்போது ஜஸ்ட் 4 கோடிக்கு தான் அவங்க வந்து கடன் வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரிசர்வ் பார்த்தோம்னா கையிருப்புகள் தாராளமா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குவார்டர்லையும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 14,000 கோடி 15,000 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கையிருப்பு. ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதோட டோட்டல் அசட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. கேஷ் ஃப்ளோவுமே நல்லா இருக்குங்க, எங்கேயுமே வந்து நெகட்டிவ்ல இல்லை. கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாமே ஓரளவுக்கு பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு. இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து எங்கேயுமே இவங்க செல் பண்ணலை. புரிஞ்சுதுங்களா? எஃப்ஐ வந்து இது வரைக்கும் இவங்க இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து அவங்க செல் பண்ணவே இல்லை. டிவிஸ் லேபோட ஷேர் அதே மாதிரி ப்ரமோட்டர் வந்து 51% மேலே இவங்களே வச்சிருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. டிஏஎஸ்மே இருக்காங்க, ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் வச்சிருக்காங்க 2 பேருமே. கவர்மெண்ட் எதுவும் பெருசாக இல்லை, பப்ளிக் ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபண்டமெண்டலாக ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ இருக்கு எது டிவிஸ்ல. ஸோ நிஃப்டி ஏறக்கூடிய பட்சத்தில் டிவிஸ் லேப்மே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் லாக்ஸ் க்ரோ அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய யூடியூப் சேனல் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து என்னால் நிறைய ரீச் பண்ண முடியல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ண தான் என்னால் வந்து ரீச் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. யாராச்சும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய லிங்கை யூஸ் பண்ணி ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் நான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் என்னன்னா கேளுங்க. நன்றி.